الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரக்கமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் சென்றிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்துல மனிதர்களை ஒரு பெரியோர் நோக்கத்தோடு அல்லாஹ் படைக்கிறார். ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்னென்றா, இந்த உலகத்துடைய வாழ்க்கைய வாழக்கூடிய முறையை வைத்து ஒவ்வொரு மனிதனும் நிரந்தரமான மௌத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய வாழ்க்கையில அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். எனவே உலகத்துல எந்த முறையில வாழ்ந்தால் ஒரு மனிதனுக்கு மௌத்துக்கு பின்னால வெற்றி கிடைக்கும் என்பதுதான் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் மூலமாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் மூலமாகவும் அல்லாஹ் எங்களுக்கு படிச்சுட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது. உலகத்துடைய வாழ்க்கைய வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு கலிமா சொன்ன மனிதனும் ஒரு முஃமினாக உலகத்துல வாழ வேண்டும். அந்த முஃமின் என்று சொல்லக்கூடிய நேரத்துல என்னென்ன தன்மைகள் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறானோ அந்த எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன், இந்த முஃமினூன் என்ற பெயரிலே அல்லாஹ் ஒரு சூரா ஒன்று வச்சிருக்கிறார். அந்த சூராவுடைய ஆரம்பத்துல ரப்புல் ஆலமீன் பாவிக்கக்கூடிய வார்த்தைகள் எடுத்து பார்த்தா அல்லாஹ் தெளிவாக சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் அதுக்கு பின்னால தொடர்ச்சியாகவே முஃமின்கள் என்றால் யாரு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறார். இன்றைய குத்துபால என்னுடைய நோக்கம் இந்த குர்ஆனுடைய சூறால முஃமின்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்னென்ன தன்மைகளை பற்றி சொல்றானோ அந்த எல்லா தன்மைகளை பேசுறது அல்ல. ஆச்சரியமான விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஃமின் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அந்த முஃமின்கள் வெற்றி அடைவார்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் முதலாவதாக சொல்லக்கூடிய தன்மைதான் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் அவர்களுடைய தொழுகையுடைய விடயத்துல குஷூஓட இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ். எனவே ஒரு முஃமின் என்ற ஒரு மனிதனுக்கு சொல்றதாக இருந்தா அந்த மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது ஒரு தன்மைதான் அந்த மனிதனுடைய தொழுகையில அவன் ரொம்ப பக்குவமாக பேணுதலாக அதை நிறைவேற்றக்கூடிய ஒருவனாக இருக்குது. இதுதான் முஃமினுடைய முதலாவது அடையாளம் என்பதாக எங்களுக்கு சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பலர்கள் செல்லக்கூடிய ஒரு விடயம்தான் ஹஜ்ரத் சொல்லக்கூடிய நேரத்துல சிந்தனைய ஒருமைப்படைத்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. தொழுகையில பல வகையான சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்குது. தொழுகையில ஒரே இடத்துல எங்களை சிந்தனையை வைக்க கஷ்டமா இருக்குது. அதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் தன்னுடைய தொழுகையை சீராக்குவதற்காக வேண்டி அவன் முயற்சி செய்யறது அவனுக்கு பரல ஐனாக இருந்து கொண்டிருக்கு. தொழுகையை சீராக்காம ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் உலகத்தில் ஒரு முஃமினாக வாழ முடியாது. ஒரு மனிதனுடைய தொழுகையில தேவையில்லாத சிந்தனைகள் அந்த உள்ளத்தை ஒருமைப்படுத்தி இருக்க முடியாத ஒரு நிலம் இருக்கிறதாக இருந்தா அவர் தன்னுடைய எல்லா வேலைகளை நிப்பட்டி முதலாவதாக யோசிக்கணும், நான் உலகத்துக்கு வந்திருக்கிறதே இபாதத் செய்வதற்கு. அந்த இபாதத்துல ஆகப்பெரிய ஒரு இபாதத் தான் தொழுக. அந்த தொழுகையிலே எனக்கு ஒரு சிந்தனையோட சொல்ல முடியாத பட்சத்துல நான் ஒரு மூமினாக இருப்பேனா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே தொழுகையை சீராக்குவதற்காக வேண்டி அவர் முயற்சி செய்வது ஆகும். தொழுகை என்று வரக்கூடிய நேரத்துல உலமாக்கள் ரெண்டு விடயங்களை சொல்றாங்க. ஒன்றிருக்கிறது, அந்த சொல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு குஷூ இருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லுவாங்க குதூ இருக்க வேண்டும். குதூ அதே மாதிரி குஷூ, இந்த ரெண்டு தன்மைகள் அவருடைய தொழுகைக்குள்ள இருக்கிறது. அவருடைய தொழுகை கபூல் செய்யப்படுவதற்கு ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தொழுகை அந்த சிந்தனையோட செய்யறதாக இருந்தா, குஷூ குதூஓட செய்யறதாக இருந்தா, அந்த தொழுகையுடைய ஆரம்பத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்துல உலமாக்கள் ஃபுகஹாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அது இஸ்தின்ஜால இருந்துதான் ஆரம்பிச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் தொழுகையை பேணதாக தொழுகிறதாக இருந்தா அவன் தொழுகைக்குரிய சட்டங்களை படிக்கிறது கட்டாயம். ஆனா அந்த தொழுகையில நிபந்தனையாக இருக்கக்கூடிய சுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடம் இருக்கிறதே, இது ஆரோக்கியமான ஒரு பாடமாக இருந்து கொண்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்தின்ஜா என்று சொல்றது ஒரு மனிதன் அசுத்தத்தை விட்டும் தன்னை சுத்தமாக்குறது. ஒன்றுக்கு போறார், ரெண்டுக்கு போறார், இந்த நேரத்துல தன்னுடைய உடம்புல இருந்து அசுத்தங்கள் வெளியானது, இதுல இருந்து தன்னை சுத்தமாக்கி கொள்வது இருக்கிறதே, இத ஒரு மனிதன் பேணுதலாக செய்யாத பட்சத்துல அவருக்கு அவருடைய தொழுகையில வஸ்வசாக்கள், தேவையில்லாத சிந்தனைகள், உள்ளத்தை ஓர்மப்படுத்தி இருக்க இயலாத ஒரு நிலைமை உண்டாகும் என்பதாக உலமாக்கள் விளக்கப்படுத்துகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க ஒன்றுக்கு போறோம், ரெண்டுக்கு போறோம், வெளிவாக்கல் போறோம், அது சுத்தமாக்கக்கூடிய விடயத்துல ஷரீஅத் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லுதோ அதுல நாங்க கவனம் செலுத்தாம ஒரு நாளும் எங்களுடைய தொழுகை சீராக போறது. சில நேரங்கள் இதுல கவனம் இன்மையாக இருக்கும். என்ன செய்ய, நாங்க போற இடத்துல சில நேரத்துக்கு கண் இல்ல ஆகுறார், அது சுற்றி ஒன்றும் செஞ்சு கொள்ளையில ஆகுறார்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தண்ணி இல்லாத நேரத்திலையும் எப்படி சுத்தமாக்கிக் கொள்வது? சில நேரங்கள்ல அந்த சிறுநீர் துளிகள் கொட்டக்கூடிய சில நிலைப்பாடுகள் சிலர்களுக்கு இருக்கலாம், சில நோய்கள் இருக்கலாம். அந்த நேரத்துல நான் எப்படி சுத்தமாக்கிக் கொள்வது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த சுத்தத்துடைய விஷயத்துல புறப்பாடு செய்யறதிருக்கிறதே, அது எங்களுக்கு கபர்லையும் வேதனைகளை தரும் என்பதாக தெளிவாக ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. எனவே சுத்தத்துடைய விஷயத்துல ஒரு மனிதன் கபரிலே வேதனை இருக்கிறார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு தொழுக, அந்த தொழுகையுடைய பக்குவத்துக்கு, அந்த தொழுகையுடைய பேணுதலுக்கு இது ஒரு இடையூறாக இருக்குமா இல்லையா என்பதை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது விஷயம், அவர் தொழுகையில ஒரு பக்குவம் பேணுதல் உருவாகணுமா? அவர் 1-2 போகக்கூடிய விஷயத்துல அதில் இருக்கக்கூடிய சுன்னத்தான விடயங்கள், அதில் இருக்கக்கூடிய வாஜிபான விடயங்கள், இதை முதலாவதாக படிக்கிறது இருக்கிறது. இது ஆகும். இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தொழுகையில குஷு வரணுமா? இந்த நேரத்துல இரண்டாவது ஆக முக்கியமான விஷயம்தான் அவருடைய உது. அவர் உது எடுக்கக்கூடிய நேரத்துல அந்த உதுவ ரொம்ப பக்குவமாக பேணுதலாக செய்ததிருக்கிறதே, இதுவும் ஆக முக்கியமான விஷயம். எப்போ ஒரு மனிதனுடைய உது உடைய செயல்ல அவருக்கு பக்குவம் பேணுதல் இல்லையோ, உதாரணத்துக்கு பேசிக்கொண்டே உது எடுக்கிறார், தண்ணியுடைய விஷயத்துல இஸ்ராப் செய்கிறார், அந்த உதுவுடைய விஷயத்துல சுண்ணத்தை பேணாம இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த தொழுகை அவருக்கு சீராக போகணும் என்றா அவர் உதுவுடைய விஷயத்துல சீராக இருக்கிறது ஆகும். சூஃபியாக்களுடைய பெரியார்கள் எடுத்து பார்த்தாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உதுவுடைய விஷயத்துல ரொம்ப பக்குவமாக இருப்பாங்க. அந்த உதுவுடைய விஷயத்துல ரொம்ப பக்குவம் எந்த அளவுக்கு என்றா, அதானுக்கு முன்னாலே உது எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு 5-10 நிமிடங்களை வச்சு கொள்வாங்க. இஸ்திஞ்சாவை முடிச்சு வந்து கிப்லாவை முன்னோக்கி லோட்டால தண்ணி அழகான அமைப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு தண்ணியை பாவிச்சாங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை பாவிச்சு உறுப்புகள் அழகான அமைப்புல கழுவி உது எடுக்கக்கூடியவர்களாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த உது எடுக்கக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய துஆக்கள் இதுமாக முக்கியமான ஒன்று. اللهم اغفر لي ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي. நாம சொல்றோமே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தொழுகையின் மூலமாக ஒரு மனிதனுடைய ரிஸ்க்ல விஸ்தீரணம் உண்டாகும் என்பதாக சொல்றோம். அந்த தொழுகையுள்ள ரிஸ்க் விஸ்தீரணம் ஆகுவதற்காக வேண்டி துஆ என்று வரக்கூடிய நேரத்தில் வுதுக்குள்ள அதுக்குரிய துஆவை அல்லாஹ் வைக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் என்னுடைய ரிஸ்க்ல விஸ்தீரணத்தை உண்டாக்கிடு தொழுகைக்குள்ள வுதுக்குள்ள அதுக்குரிய துஆக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சில புகாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒவ்வொரு உறுப்புகள் கழுவக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் அந்த உறுப்புகள் மூலமாக செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். ஹதீஸ்ல கூட தெளிவாக வந்திருக்குது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய விஷயத்துல சொல்லப்படுவது, அல்லாஹ் அந்த பக்குவமான அந்த இமாமுக்கு கொடுத்த ஒரு தன்மைதான் ஒருவர் உது எடுக்கக்கூடிய நேரத்துல அவரது முகத்தால கையால கழுவிப்பட்டு போகக்கூடிய பாவங்களையும் அவருடைய பார்வையில விளங்கி இருக்குது என்பதாக. எனவே உது எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? நான் முகத்தை கழுவி கொண்டிருக்கிறேன், என்னுடைய கண்ணால செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். நான் கையை கழுவி கொண்டிருக்கிறேன், என்னுடைய கையால செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். என்னுடைய காலை கழுவி கொண்டிருக்கிறேன், என்னுடைய காலால செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். என்னுடைய காதை கழுவி கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் அந்த காதால செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து கொண்டிருக்கிறான். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் ஒரு அல் முஹஜ்ஜலீன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரகாசத்துக்குரியவனாக அல்லாஹ் என்னைய கியாமத்துடைய நாள் எழுப்பட்டுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில சஹாபாக்களுடைய விடயத்துல வருவது, அவங்க அந்த பிரகாசத்தை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி என் உதுவுடைய உறுப்புகள் கியாமத்துடைய நாள் பிரகாசத்தை உண்டாக்கும், அதுக்காக வேண்டி கைகளை கழுவக்கூடிய நேரத்துல சத்தம் வரக்காட்டின் கைகளை கழுவாங்க என்பதாக வந்து. நாங்க வரலான விடயத்தை கழுவுறதுக்கே பஞ்சம் தான், ஏன் கைய கொஞ்சம் தூக்கி கொள்றதுக்கு அவருக்கு அவ்வளவு சோம்பரம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சத்தம் வரக்காட்டின் கழுவாங்க, ஏன் அந்த இடங்கள் பிரகாசமாக இருக்கட்டும். கரண்ட காலண்டா அது அப்படியே இன்னும் கொஞ்சம் கூடையாக கழுவாங்க, ஏன் அந்த இடங்கள் கியாமத்துடைய நாள் பிரகாசமாக இருக்கட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத் தான் வுது என்று சொல்றது. ஆனா நாங்க வுதுவுடைய விஷயத்திலேயும் பேணுதல் இல்லாம இருக்கிறோம்.
ரிவாயாத்கள்ல வருவது நீங்க கடல்லையாக இருந்தாலும் சரி, நீங்க இஸ்ராப் செய்ய வேண்டாம் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கப்ல நாங்க உதவெடுக்கிறோம், ஹவுதுல உதவெடுக்கிறோம், தண்ணிய வீணாக்குறது இருக்குதே, இதுவும் எங்களோட தொழுகையில பக்குவத்தை அல்லது பேணுதலை அல்லது சிந்தனைய குழப்புறதுக்கு ஒரு காரணமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துஆக்கள் ஒரு முக்கியமான ஒரு துஆ தான். அதை பார்த்த நேரத்துல நானும் ஆச்சரியப்பட்டேன். நீங்களும் உள்ளத்துல கையை வச்சு செல்லுங்க, இதுக்கு முன்னால் இந்த துஆவை நீங்க ஓதுறீங்களா என்பதை யோசிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்பாங்களா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக தமாமல் வுது வ தமாமஸ் ஸலா வ தமாம ரிضவானிக் வ தமாம மக்ஃபிரத்திக். யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல கேட்டுக்கொள்கிறேன், பூர்த்தியான வுது எடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாயா. யா அல்லாஹ், பூர்த்தியான அமைப்புல சொல்லக்கூடிய பாக்கியத்தை தாயா. பூர்த்தியாக உன்னுடைய மகபிரத்தை எனக்கு தாயா. பூர்த்தியாக உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு தாயா. சும்மா யோசிங்க, தமாமல் வுது, யால பூர்த்தியாக வுது எடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா. எப்ப சரி நானும் நீங்களும் துஆ கேட்டிருக்கோம், யால வுதுவை பூர்த்தியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே வுதுவுடைய அமல் இருக்குது, இது ஒரு ஆக முக்கியமான ஒரு இபாதத். இதுல என்னென்ன சுன்னத்தான விடயங்கள், என்னென்ன பரலான விடயங்கள், இதுல என்னென்ன மக்ரூஹான விடயங்கள், இவைகளை சரியான அமைப்புல படிக்காம ஒரு நாளும் தொழுகையில எங்களுக்கு பேணுதல், எங்களுக்கு பக்குவம் உண்டாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, தொழுகையில உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணுமா, முதலாவதாக நீங்க இஸ்திஞ்சாவை சரியாக செய்யுங்க. உங்களுக்கு தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணுமா, நீங்க வுதுவை சரியான அமைப்புல செய்யுங்க. உங்களுக்கு தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணுமா, மூணாவது சொல்றாங்க, வுது எடுத்ததுக்கு பின்னால நீங்க தஹிய்யத்துல் வுது 2 ரக்காத் தொழுங்க. அப்படி இல்ல நீங்க மஸ்ஜிதுக்கு வரதாக இருந்தா தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுங்க. தொழுகைக்கு முன்னால நீங்க உங்களை தயாரிச்சுக்கோ. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தில் உங்களோட காலடி சத்தத்தை கேட்டேனே, சொல்றாங்க, நான் வுது எடுத்துட்டு 2 ரக்காத் தஹிய்யத்துல் வுது சொல்லக்கூடியவராக இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க, தொழுகைக்கு முன்னால, பரலுக்கு முன்னால ஒவ்வொரு வுதுக்கும் 2 ரக்காத் சுன்னத் சொல்லக்கூடிய பக்குவம். ஏன்? அதுக்கு பின்னால் எனக்கு பரலான தொழுகை வருவது, அந்த பரலான தொழுகையில நாம் பக்குவமாக பேணுதலாக இருக்கிறதாக இருந்தா நான் அந்த வுதுவுடைய அமலுக்கு பின்னாலேயும் 2 ரக்காத் தொழ வேண்டும் என்ற ஒரு பக்குவம் அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு இருந்துச்சு, பெரியார்களுக்கு இருந்துச்சு. நாலாவதாக சொல்லுவாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பரலான தொழுகைகளுக்கு முன்னால நீங்க சுன்னத்துல் முஅக்கதா என்று சொல்லக்கூடிய அந்த வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகளை மிஸ் பண்ணவாங்க. ஃபஜ்ர் என்று வரக்கூடிய நேரத்துல ஃபஜ்ருக்கு முன்னால 2 ரக்காத், துஹருக்கு முன்னால 2 ரக்காத், பின்னால 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின்னால 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னால 2 ரக்காத். இந்த சுன்னத்துல் முஅக்கதாவுடைய விஷயத்துல நீங்க எப்ப நீங்க பக்குவம் பேணுதல் இல்லாம இருப்பீங்களோ, உங்களுக்கு பரலான தொழுகையில உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வாரதுல குறைபாடு உண்டு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாம் தொழுகையில பக்குவம் அடைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, ஒரு முயற்சி ஒருவருக்கு இருக்கிறதாக இருந்தா அவர் இஸ்திஞ்சாவை சரியாக செய்யட்டும், வுதுவ சரியான அமைப்புல செஞ்சு கொள்ளட்டும், அவர் வுதுவுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுந்து கொள்ளட்டும். அதே மாதிரி பரலான தொழுகையில முன்பின் அந்த சுன்னத்துல் முஅக்கதா என்று சொல்லக்கூடிய வலியுறுத்தப்பட்ட அந்த சுன்னத்கள் இருக்கிறே, அதுல புறப்பாடு செய்யாம இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்துல விடாத சுன்னத், ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கக்கூடிய நேரத்துல விடாத சுன்னத், என்ன கட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் விடாத ஒரு சுன்னத் தான் சுன்னத்துல் முஅக்கதா என்பதாக சொல்லப்படும். எனவே பரலான தொழுகையில பக்குவம் பேணுதல் வரணுமா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சுன்னத்துல் முஅக்கதா இன்றைக்கு நாங்க நியத்து வைப்போம், மௌத்து வர காட்டி நான் விட மாட்டேன் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ஒவ்வொரு சுன்னத்துல் முஅக்கதாவுக்கு அல்லாஹ் பெரும் பெரும் கூலிகளை வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத் இருக்குதே, இந்த உலகம், இந்த உலகத்துடைய அத்தனை வஸ்துக்களை விட சிறந்தது என்பதாக ரிவாயாத்கள் வந்திருக்கிறது. அதே மாதிரி துஹருக்கு முன்னால உள்ள சுன்னத்தான தொழுகைகள் இருக்குதே, இது தஹஜ்ஜுதுக்கு சமம் என்பதாக ரிவாயாத்கள் வந்திருக்கு.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சுன்னத்தான தொழுகைகள் இருக்குதே, எங்கட பரலான தொழுகையில் இருக்கக்கூடிய புறப்பாடுகளை இல்லாமக்கும். எனவே இந்த பரலான தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்யணும், அந்த பரலான தொழுகைகளை அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும் என்ற ஒரு கவலை இருக்கிறதாக இருந்தா அவர் ஒரு நாளும் சுன்னத்துல் முஅக்கதாக்களை விடமாட்டார். கவலைக்குரிய விஷயம் என்னென்றா, எத்தனையோ பேர் சும்மா சொல்றாரு, தொழுகையில சரியா சிந்தனை வருவது இல்லை, அதுல அல்லாஹ்ட ஞாபகம் வருவது இல்லை, அதுல அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணுமா, சிந்தனை வரணுமா, அதுக்கு முயற்சி செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள், பெரியார்கள், உலமாக்கள் எந்த அமைப்புல முயற்சி செஞ்சாங்களோ அந்த அமைப்புல முயற்சி செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? பரலான தொழுகையை சொல்ல போறீங்க. இந்த பரலான தொழுகையில அல்லாஹ்வுடைய கபூலியத் வரணுமா? நீங்க மசாயில்களை படிக்கிறதோட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த குஷு குது என்ற தன்மைகளை உங்களோட தொழுகைக்குள்ள உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்யும். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, பல வகையான கருத்துக்கள் இருக்குது. ஆனா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த குது என்று சொல்றது உறுப்புக்கள் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன் கவனம் செலுத்துறது. குது என்று சொல்றது உறுப்புக்கள் மூலமாக, குஷு என்று சொல்றது உள்ளத்தின் மூலமாக அந்த தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துறது, அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்துறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு மனிதனுடைய தொழுகை கபூலாகணுமா, அந்த தொழுகையில பக்குவம் உண்டாகணுமா, குஷு குது ரெண்டும் இருக்கணும். குது என்று சொல்றது உறுப்புக்களை ஓர்மைப்படுத்தி அழகான அமைப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமைப்புல அந்த உறுப்புக்களை அசைத்தார்களோ அந்த அமைப்புல உறுப்புக்களை அசைத்து அந்தந்த ஒரு கட்டங்களுக்கு, ருக்கூக்கு, சுஜூதுக்கு, கியாமுக்கு, அத்தஹியாத்துல உட்கார்றது இருக்கிறதே, இதுக்கு பேர் தான் குது என்பதாகும். எனவே ஒருத்தர் நிற்கக்கூடிய நேரத்துல என்னுடைய காலை எந்த அளவுக்கு தூரமாக வைக்கிறது, ஒருத்தர் நிற்கக்கூடிய நேரத்துல நான் எப்படி நேரம் நிற்கிறது, என்னுடைய தலைய குனியோனுமா இல்லையா, என்னுடைய பார்வைகள் சுஜூதுல, ருக்கூல, அதே மாதிரி அத்தஹியாத்துல உட்காரக்கூடிய நேரத்துல, அத்தஹியாத்துக்கு விரல நீக்கக்கூடிய நேரத்துல, அது மாத்திரமல்ல கியாம்ல இருக்கக்கூடிய நேரத்துல என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும், இது குதுல செய்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு கையை தூக்கக்கூடிய நேரத்துல விரல்கள் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு கைகளை தூக்கினாங்க, தன்னுடைய தோல் புஜத்துக்கு மேலையா, நெஞ்சு கிட்டையா, காதுகளுக்கு மத்தியிலையா, எந்த அளவுக்கு அந்த விரல்களை வச்சு கொண்டாங்க. இவைகளை சரியான அமைப்புல படிச்சு அதன் மூலமாக செய்யறது இருக்கிறதே, இதுக்கு பேர் தான் குது என்பதான். எனவே ருக்கூல நான் கையை வைக்கக்கூடிய நேரத்துல விரல்களை விரிச்சு வைக்கிறதா, சுஜூதுல வைக்கக்கூடிய நேரத்துல கைகளை சேர்த்து உடம்போட சேர்த்து வைக்கிறதா, கால்கள் எவ்வளவு தூரமாக வைக்கிறது, சுஜூதுல இருக்கக்கூடிய நேரத்துல விரல்கள் எப்படி மடிக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உடம்பின் மூலமாக தொழுகக்கூடிய நேரத்துல அந்த உடம்புடைய உறுப்புகளை ஓர்மைப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அமைப்புல உறுப்புகள் அசைச்சாங்களோ அந்த அமைப்புல நினைச்சு செய்யறது இருக்குது, இதுக்கு பேர் தான் குது. இப்ப நாம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எத்தனை பேர் இந்த விஷயத்தை நாங்க படிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் இந்த விஷயங்களை விளங்கியிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு மனிதனுடைய தொழுக பக்குவமாக பேணுதலாக ஆகணும் என்றா அவர் குதுவோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதனுடைய மசாயில்களை விளங்குறது இருக்கிறது, இது ஆகும். அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குஷூ என்று சொல்றது அவர் உள்ளத்தால, தன்னுடைய உள்ளத்தால அந்த சிந்தனைகளை ஓர்மைப்படுத்தி அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றுறதுக்கு பேர் தான் குஷூ என்று சொல்றது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த மூமின்கள் என்றா யாரு? முதலாவது அடையாளம் தான் தொழுகையில குஷூஓட சொல்லுவாங்க, இறை அச்சத்தோட சொல்லுவாங்க, உள்ளத்தை ஓர்மைப்படுத்தி சொல்லுவாங்க, வேற சிந்தனைகள் இல்லாம சொல்லுவாங்க. இதை உண்டாக்குறதுக்கு என்றா நான் சொன்ன மாதிரி இஸ்திஞ்சால இருந்தே வாழ்ந்து ஆகும்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உள்ளத்தை ஒருமைப்படுத்தக்கூடிய விடயத்துல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. முதலாவதாக நீங்க குர்ஆன்ல வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய நேரத்துல அந்த உச்சரிப்புகளின் பக்கமோட கவனத்தை செலுத்துங்க. வல்லாஹி சொல்றேன், பேசுற நானும் இதுல விலகினம் தான். நாங்க எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரை மாதிரி ஏதோ எங்களுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணி இருக்குது. அந்த பட்டனை நெத்திக்கினா ஒரு பயான் ஒன்று போட்டு அந்த பயான் ஓடுற மாதிரி, பாட்டு ஓடுற மாதிரி, ஒரு பேச்சு ஓடுற மாதிரி நாங்களும் தக்பீரை கெட்டினோடனே அப்படியே வந்துடும். அப்படியே ஓடிக்கொண்டே போவோம். ஆனா நாங்க ஓதக்கூடிய அந்த வார்த்தைகளின் பக்கம் கவனம் செலுத்துறது இருக்குதே, இதுதான் குஷூஉடைய முதலாவது கட்டம் என்பதாக உலமாக்கள். முதலாவதாக நீங்க உங்களோட வாயால உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குதே, இது சிந்தனையோட தொடர்பு இல்லாம நீங்க ஓதவே வா. நான் இப்ப ஃபாத்திஹா ஓதிக்கொண்டிருக்கிறேன், நான் இப்ப இன்னொரு சூரா ஓதிக்கொண்டிருக்கிறேன், நான் ருக்கூஉடைய துஆவை ஓதுறேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஓதக்கூடிய நேரத்துல சிந்தனையோட ஓதுங்க. ரெண்டாவது சொல்லுவாங்க, அந்த கருத்துக்களை உள்ளத்துல எடுத்து ஓதுங்க. ஒருத்தர் ஓதுறார், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவர் அல்லாஹ்வை புகழ்றாரு. அந்த நேரத்துல ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு பதில் சொல்றார். அஸ்னா அலைய ரப்பி மஜ்ஜதனி ரப்பி, என்னுடைய அடியான் என்னைய புகழ்ந்து விட்டார், என்னுடைய அடியான் என்னைய கீர்த்தியாக்கிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன், அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். அர் ரஹ்மான் ரஹீம் சொல்றேன், அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்றேன், அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். இந்த அமைப்புல தான் அல்லாஹ் தொழுகைய ஒரு முனாஜாத்தாக ரப்புல் ஆலமீனோட செய்யக்கூடிய ஒரு பேச்சாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே முதலாவது விஷயம் அவருடைய ஓதலின் பக்கம் கவனம் செலுத்துறது, இரண்டாவது அவருடைய கருத்தின் பக்கம் கவனம் செலுத்துறது, மூணாவது ஆக உச்சகட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து படிச்சு தந்தாங்க. அன்த அபுதல்லாஹ் கஅன்னக தராஹு வஇன் லம் யகுன் தராஹு ஃபஇன்னஹு யரா. நீங்க எப்படி இபாதத் செய்யணும் என்றா, நீங்க அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறத போல. அப்படி நினைக்க இயலாதா? அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிச்சயமாக சத்தியமாக நாங்க யாருமே அல்லாஹ்வை பார்த்தது இல்லை. எங்களுக்கு உலகத்துல ரப்புல் ஆலமீனை பார்க்கவும் முடியாது. அப்ப எப்படி அந்த சிந்தனை உண்டாக்குறது? சும்மா உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப கீழ் மாடியில யாரு சார் இருக்கிறதாக இருந்தா அவருக்கு நிச்சயமாக என்னைய விளங்குது. ஆனாலும் அவருக்கு தெரியும் முர்ஷித் என்ற ஒருவர் மிம்பருக்கு மேல இப்ப பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் சத்தம் கேட்குது? கண்ணால பார்க்கலதான். ஆனா அவருடைய உள்ளத்துல ஒருவர் மிம்பருக்கு மேல பயான் செய்யறார் என்ற சிந்தனை இருக்குதா இல்லையா? ஒரு பிளைட் ஒன்று போகுது, பைலட்டை நாங்க யாருமே கீழே இருந்து கண்டது இல்ல. ஆனாலும் எங்களோட உள்ளத்துல ஒரு யக்கீன் உறுதி ஒன்று இருக்குதா இல்லையா? அந்த பிளைட் சும்மா போகல, அந்த பிளைட்ட ஒரு பைலட் என்ற ஒருத்தர் ஓட்டிக்கொண்டு போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சூரியன் உதயுது, சந்திரன் வருவது, இந்த மலை செடி கொடிகள் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்குது. இந்த நேரத்துல எங்களோட உள்ளத்தில் ஒரு யக்கீன் வரணும், அந்த ரப்புக்கு முன்னாலதான் நான் நின்று கொண்டிருக்கிறேன், நான் அவனை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனை உண்டாக்குறது. அப்படிதான் உண்டாக்க கஷ்டமா? குறைஞ்சது அவன் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த குஷூவுடைய கட்டங்கள் இருக்குதே, இந்த குஷூவுடைய கட்டங்களை உருவாக்கி நாங்க சொல்லக்கூடிய நேரத்துல பெரும்பாலும் எங்களுக்கு ஏனைய சிந்தனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஆனாலும் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இதை தாண்டியும் ஒரு மனிதனுக்கு வேற வேற சிந்தனைகள் வந்துட்டு போறதாக இருந்தா நிச்சயமாக அல்லாஹ் அதை மன்னிப்பான். அதை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்க எங்களோட முழுமையான முயற்சியை செஞ்சிருக்கிறோம். அதை தாண்டியும் வேற வேற சிந்தனைகள் வரும். ஆனா இந்த எந்த முயற்சியும் செய்யாம கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், திடீரென்று வாரோம், அப்படியே சொல்லுறோம், உருவெடுக்கிறோம், போறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நிலைமையில எங்களோட தொழுகையை வச்சு நாங்க ஒரு நாளும் மூமின்களாக மாற முடியாது. எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் உலகத்தில் ஒரு மூமினாக வாழணும் என்று இருக்கிறதாக இருந்தா அந்த மூமினுடைய முதலாவது ஒரு தன்மைதான் குர்ஆனின் பிரகாரம் பார்க்கக்கூடிய நேரத்துல
தொழுகையில குஷு உள்ள ஒரு மனிதனாக அவர் இருப்பார் என்பதுதான் மூமினுடைய முதலாவது அடையாளம். எனவே நாங்க அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல துஆ கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கும் இந்த தொழுகையில பக்குவத்தை பேணுதலத்தா, எனக்கும் இந்த வுதுவை பக்குவமாக பேணுதலாக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தா, என்னையும் ஒரு மூமினாக ஆக்கு. மூமினுடைய அடையாளங்கள் ஒரு முக்கியமான அடையாளம் தான் தொழுகையில குஷூஓட உள்ளத்தை ஓர்மைப்படுத்தின நிலைமையில அவர் தொழுகிறது. எப்ப நாம் இந்த அமைப்புல தொழுகையை தொழுவோமோ அந்த தொழுகையில அல்லாஹ் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை உண்டாக்குவான். அல்லாஹ்வுடைய சிந்தனை உண்டாகக்கூடிய நேரத்துல நிச்சயமாக சத்தியமாக செல்வேன். பெரியார்கள் சொல்லுவாங்க, அந்த தொழுகையில கண் குளிர்ச்சி இருக்கிறதே அது ஒரு பெரிய ஒரு தரஜா என்பதாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களை படைத்ததே இபாதத்துக்காக வேண்டி. அந்த இபாதத்துல ஆக சிறந்த இபாதத் தான் ரப்புக்கு முன்னால சுஜூத் செய்யக்கூடிய அந்த தொழுகை என்ற இபாதத். அதுல உள்ள பேணுதல் பக்குவம் தான் ஒரு மூமினுடைய அடையாளம். அந்த அடையாளங்களை நாங்கள் உருவாக்குவதற்காக வேண்டி முயற்சி செஞ்சோம் என்றால் அல்லாஹ் எங்களை நிச்சயமாக சத்தியமாக கபூல் செய்வான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.